தெரியாதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூப்பிடுவோமா? இங்கே வந்து அம்மாக்கிட்ட வந்து இந்த மாதிரி தந்திரம் இல்லை மந்திரம் இல்லை, மன உருகி நீங்கள் கூப்பிடணும். இந்த தாய் ஆத்தா உன் பிள்ளையே வந்திருக்கோம், என்ன பிரச்சனை இல்லை தீர்த்து வைத்தி தாயின்னு மட்டும் கூப்பிடுங்க. அந்தம்மா பட்டுன்னு சொல்லுவாங்க. கூப்பிடுவோமா? ஆத்தா ஐஸ்வரி தாய், மாறி தாய், ஏழைக்கு இறங்கம்மா, கூப்பிட்ட உரலுக்கு ஓடி வர தாய், பத்தினி தலைக்காரி, இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும். எந்த செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு விளக்கி வைக்கணும். ஆத்தா ஈஸ்வரி மன நிறைவுள்ள மன நிம்மதியில் கண்ணீரே வாழ்க்கைன்னு சொல்லிடுச்சு. கஷ்டம் ஏன் கஷ்டம், 10 ரூபா உழைச்சாலும் எங்கள் மனையில் வந்து 10 காசு தங்க மாட்டேது. உண்மையாக பையாத்தா? 10 ரூபா இன்றைக்கி நாங்கள் சம்பாதிச்சாந்து வச்சாலும் மனையில் வந்து நிம்மதி இல்லை. எங்கள் குடும்பத்தில் நிம்மதினா என்னன்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறீங்க. உண்மையா பையா? கஷ்டமும் வறுமையும் அப்படியே எங்களை ஓட ஓட விரட்டுதுன்னு சொல்லியிருக்க தாய். சரியா? வாழ்க்கையில் மன நிறைவு இல்லை, நிம்மதி இல்லை. ஆனால் இப்படி நாங்கள் வந்து யாரும் வம்பு வழக்கும் போகாதவங்க, தா உண்டு தா வேலை உண்டுன்னு இருப்பாங்க. உண்மையா பையாத்தா? யார்கிட்டையும் போய் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம். எதிரியை கண்டா விலகிட்டு போயிடுவோம். யாருக்கிட்டையும் போய் நாங்கள் வந்து வம்பு வழக்குக்கு போகணும்னு நினைக்க மாட்டோம். அடித்தா கூட அடியை வாங்கிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஏற்று பேசி கேள்வி கேவலமாக எடுத்து அவளை நின்றுனாலே சிரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாங்கள். எங்கள் குடும்பத்தில் அன்னைக்கு இன்னைக்கு மதித்து 4 பேர் எங்களை மதிக்கணும்னு வாழ்ந்த குடும்பம். என்னப்பா? நாளைக்கு 4 பேர் பார்த்து எங்கள் குடும்பத்தை மதித்து வாழ்ந்த குடும்பந்தே. சரியா? வறுமையும் கஷ்டந்தே என்னை இருக்கிறத தவிர எங்கள் வீட்டில் வந்து வேற நாங்கள் எதை தொட்டாலுமே தொடங்க மாட்டேங்குது. பிள்ளைகளுக்குமே எதுவுமே வெற்றியாக மாட்டேங்குது. இன்னைக்குன்ற வார்த்தை நாளைக்குன்னு வருது. சரியா? என் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக மாங்கல்யம் முடிச்சு அதுக்கு நான் கண்ணால் பார்க்கணுந்தே எங்களுடைய ஆசை. இன்னைக்கு நாளைக்குன்னு இழுக்குது. சரியா? என் பிள்ளைக்கு நாகதோஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. சரியா? 7 சனி கரகம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கிட்டத்தில் ஒரு நாள் எட்டித்தேன் போகுது. இன்னைக்கு சொல்கிறவங்க சரி இந்த 4 நாள் போகட்டும்னு சொல்லுவாங்க நம்பிக்கையோட. ஆனால் அந்த நம்பிக்கை வந்து இருக்காது. இன்னைக்கு நாளைக்கு நீ இழுத்து அடிச்சுக்கிட்டே போகுது. என் பிள்ளைகளுக்கு நானே கஷ்டப்படுறேன். என் பிள்ளைகளாச்சும் நல்லா இருக்கணும், நல்ல வேலை வெட்டியில் இருக்கணும், நல்லா கை நிறையா வருமானம் வரணும். அதுகளுக்கும் தடுமாறித்தையும் சம்பாத்தியம். தடுமாறிதே சம்பாதிக்குது. நம்மதே இப்படி காலம் பூராமே கஷ்டப்பட்டுட்டேமே, நம்ம பிள்ளைகளாச்சும் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா கை நிறையா சம்பாதிச்சு வருமானம் இருக்கணும், அதுகளாச்சும் அட்டனை கால் போட்டு வாழணும் அப்படின்னு பார்த்தா அதுகளுக்குமே இன்னைக்கு நாளைக்கு நீ எதை எடுத்தாலும் தடுக்குது. இன்னைக்கு அதுக்கு ஒரு தொழிலை செய்வோம், ஒரு வெளியில் வேலைக்கு போய் எதை பார்த்தாலுமே அதுக்கு தடுத்து நிறுத்துதான். தடங்கள் வர்றதுமே அதுவே மன வலி வேதனையாக இருக்குப்பா உங்களுக்கு. சரியா? எதனால ஏன் இப்படி நான் கஷ்டப்பட்டுக்கிற, யாரும் எங்கள் குடும்பத்தில் எந்த செய்வனை வச்சாங்களா, இல்லை எதனால நான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு புலம்புறீங்க. ஆனால் இப்போ இல்லை. சரியா? காலம் கடந்துருச்சு. உன் பங்காளி உடம்பங்காளியில் அடுத்த பங்காளியில் பிரச்சனை வந்துச்சு. உன் தாப்பேருக்கா காலத்தில் ஞாபகம் இருக்கா இல்லையாப்பா? அவங்கனாலதே இந்த குடும்பம் வந்து வீணா போனதுக்கே காரணம். உன் குடும்பம் இன்னைக்கு இன்னமும் தலை ஓங்கி நிற்க முடியல, கவலைப்படுற இல்லை. அவங்கனாலதே இன்னைக்கு இந்த குடும்பம் இன்னுமே அப்படியே போட்ட இடத்துல கிடக்குது. நீ உங்க அப்பா இருக்க போய் சொன்ன வார்த்தை, உன் குடும்பம் வந்து வாழ்ந்துமாடா, நீ நல்லாவே இருக்க மாட்டேங்க, நாசமா போயிடுவேன்னு அன்னைக்கு மண்ணள்ளி தூவி எரிஞ்சாங்க. தெரியுமில்லப்பா? அன்னைக்கு மண்ணள்ளி தூவுனதுதே இன்ன வரைக்கும் உங்களால எழும்பவே முடியல. இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லப்பா, இந்த தாய் வழியை காட்டுறி. இன்னைக்கு வந்து இவ்வளவு வயசாகி நம்மளுக்கு ஏன் கஷ்டம்னு கேட்குற பாருப்பா. அவங்க அன்னைக்கு அள்ளி எரிஞ்சதே இன்ன வரைக்கும் தீர்க்க முடியல. சரியா? இன்ன வரைக்கும் தீர்க்க முடியாத காரணமே அதுதே. சரியா? வீட்டில் வந்து மனையில் வந்து எப்பவுமே மன நிறைவே இருக்காது. சரியா? இன்னைக்கு 1000 வச்சு எடுத்தோம்னா நாளைக்கு அந்த இடத்துல தடவித்தையும் பார்க்கணும். தடவித்தே எடுக்கிற ஏன் இப்படி தடவ வேண்டிய நிலைமை என்னத்துக்கு அப்படின்னு கேட்குற. சரியா? ஏத்த வீடு அண்டின வீடு பகையும் உறவு மாற்றி இருக்கணும். யாரும் நீ உறவா இருக்கவே முடியாது. சரியா? இன்னைக்கு நிரந்தரமா இவரோட சந்தோஷமா பேசணும் சிரிச்சோம் அப்படின்னு இருக்கவே முடியாது. நல்லவ மாதிரி கெடுதல்தையும் செய்யறாங்க உங்களுக்கு, அது உங்களுக்கே தெரியும். சரியாப்பா? நல்லவ மாதிரி கெடுதல் செய்யறா. இன்னைக்கு நல்ல செய்தி சொன்னவே நாளைக்கு வந்து கெடுதல் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போறேன். ஒன்றும் தெரியாம போறப்ப மன வலி வேதனையோடதே உட்காந்துருக்க. ஏன் நம்ம யாருக்கு எந்த இதுவுமே செய்யலையே, நம்மளுக்கு ஏன் இப்படி பழிய சொல்றாங்க, சொல்லாத சொன்னோம்னு சொல்லுவாங்க, செய்யாதத செஞ்சோம்னு சொல்லுவாங்க. வம்பு வழக்குக்கு வர்றதுக்கு தயாரா இருப்பாங்க. நம்ம ஒதுங்கி போனாத்தே, இல்லாட்டி வம்பு வழக்கு தினம் நடக்கணும்.
இல்லாட்டி தினம் வம்பு வழக்கு நடக்கணும்பா. நீ ஒதுகலைன்னா தினம் வம்பு வழக்கு அடிச்சுக்கிட்டே நிக்கணும். சரியா? ஒரு 2வது பிள்ளைக்கு குடம் பத்தாத குணம். சரியா? உண்மையா பையாப்பா? சரியா? பத்தாத குழந்தை பிள்ளைகளுக்கு. சரியா? நம்ம வந்து ஒன்று சொன்னா அது ஒன்றையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒன்று சொன்னா அது ஒன்றையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரியா? அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. என் பிள்ளைக்கு வந்து நல்லபடியாக என் பிள்ளை குடும்பம் குட்டின்னு அதுக்கு நல்ல மாங்கல்யம் முடிச்சு அதுகளுக்கு ஒரு வாழ்க்கையில் செடி பண்ணி வைக்கணும்னே என்னுடைய எண்ணம்னு சொல்லிட்டேப்பா நீ. சரியா? அதுக நல்லா இருக்கணும்னே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து நான் வாழ்ந்து முடிச்சுட்டுப்பா நீங்களாச்சும் நல்லா இருக்கணும்னே அதோட அறிவுரை சொல்கிறேன். சரியாப்பா? இதைத்தான் நீ சொல்கிற வார்த்தையே. நான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுப்பா. இனி நீங்களாச்சும் 4 பேத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கப்பான்னு சொல்கிறேன். அது தொழில் அதுக்கு என்னப்பா சொல்றேன். அன்னைக்கு போட்ட சாவந்தே உன் குடும்பத்தை அள்ளி எரிஞ்சேன்னு நீ தானே சொன்ன. பார்த்தின்னு கண்ணால் பார்த்துட்டேலப்பா. அந்த மண்ணு இன்னும் அப்படியே தான் கிடக்குது. அதையும் சொல்றேன். எதை தொட்டாலுமே தொலைங்கலேன்ட்டேலப்பா. எடுத்து பார்க்கறதுக்கு முடியல. ஒன்றும் இல்லை, சேல் எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து நிராகதி. சரியா? இன்னைக்கு மனசு நொந்து நூலா போய் உடம்புல ஒரு துணியை மட்டும் கட்டிட்டு 4 பேர் பார்க்கறதுக்கு மனுஷன் மட்டும்தான் இருக்க. உட்காந்தேன்னா சொல்லி அழுக நாதி இல்லை. உட்காந்து அழுக நாதி இல்லை. உடம்புல கண்ணீர் மட்டும்தான் பொல பொலன்னு கொட்டு. பொம்பளையா பிறந்து அழுதே உன் துணி நனைஞ்சிருக்கு. உண்மையா பையா? இன்னைக்கு ஒரு ஆம்பளைன்றனால அந்த கண்ணில் வர கண்ணீரை அடக்கி வச்சுட்டு நடக்கிறேன்னு சொல்லியிருக்க. உண்மையா பையாப்பா? இந்த தாயை தேடி வந்திருக்கையில அன்னைக்கு விட்ட சாவத்தினாலே இவ்வளோ பிரச்சனையும் சொல்லியிருக்கு. இப்போ நீ கேட்டு வந்த வார்த்தை கேளுப்பா. தீர்த்து வைக்கிறீப்பா. இந்த தாயை தேடி வந்துட்டேல இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ. இவ்வளோ தூரம் நான் சொல்லி வந்தது அன்னைக்கு போட்ட சாவத்தினாலே என் பிள்ளைய வந்து இன்னைக்கு முன்னுக்கு வராமல் இருக்குன்னு சொல்லிட்டி. உனக்கும் தெரியும் அன்னைக்கு அள்ளி எறிஞ்சது. இந்த தாய்கிட்ட வந்துட்டீலப்பா. இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ. என் பிள்ளைகளுக்கு அந்த வேலையில் வந்து அந்த தொழிலில் வெற்றியாக்கி கொடுக்குறீ. என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல மாங்கலையை முடிச்சு வைக்கிறீ. 6 மாசம் போகட்டும். என் பிள்ளை கிரை நடந்துகிட்டு இருக்குது. 6 மாசம் போகட்டும். தன்னால வரும் ஒரு வரன். அதுல வந்து உனக்கு வந்து சொந்தத்துல வாய்ப்பு இல்லப்பா. சரியா? நீ சொந்தத்திலே விருப்பம் இல்ல. சரியா? ஏதோ அந்நியத்துல வந்தா நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறீங்க. சரியா? சொந்தத்தை எதிரே பார்க்கல. வம்பு வழக்கத்தே வரும். இருக்கிறப்பே உடம்புல வந்து அப்படியே எதுவுமே இல்லாத மாதிரி உடம்புக்கு போகுதாங்க. உண்மையா பையாப்பா? அதே உடம்புல இருக்கிறப்ப அப்படியே உடம்புக்கு உயிருக்கு சொந்தம் இல்லாம அப்படியே காத்தாகுதாம்ல உடம்பு. சரியாப்பா? இந்த தாய்கிட்ட வந்துட்டேலப்பா. அந்த உடம்பு வந்து அப்படியே காத்து மாதிரி பொசுக்குன்னு போகுதா. அந்த உடம்பு இருக்கிறப்பே அந்த சத்து இல்லாம என்னென்னோ போறது மாதிரி அந்த உடம்பு வந்து அப்படியே விசுக்குன்னு ஆயிடுது. அப்படியே உடம்புலாம் சில்லுன்னு ஒரு வேர்வை வருது. அப்படியே என்ன செய்யுதுன்னு தெரியுமா? ஒரு பதட்டமும் மன கவலை இருக்குது உனக்கு. எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு நீ நினைக்காத நாள் இல்லை. என் பிள்ளையில ஒரு நல்ல வழிபடுத்திட்டே என் உயிர் பிரியணும்னு சொல்லியிருக்க. ஒயாம சொல்ற வார்த்தையை யாருங்க. என்னப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டீலப்பா. இந்த தாய் தீர்த்து வைக்கிற முடிதாயி. இந்த சின்ன 3வது ஆள் வெளியில் போமா இல்லை இதுன்னு ஒரு 5 காசு கொடுக்குமான்னு கேட்குது. அதே அவங்க போட்ட தினமா பூராமே அன்னைக்கு அவங்க அள்ளி எரிஞ்ச தினமே